ஏதாவது கத்துக்கிட்டு வரும். இன்னைக்கு தெரியாது அந்த பிள்ளை கத்தரை ஏற்றுக்கிறதோ இல்லையோ, ஆனா ஏதோ ஒரு உபத்திரம் வரும்போது, என்னைக்கோ ஒரு சூழ்நிலையில இயேசுன்னு சொல்லும் பொழுது, இயேசுனா எனக்கு தெரியும் அந்த பிள்ளை சொல்லும். அல்லேலூயா, ராமன் சொல்லுவேன். இயேசு பத்தி தெரிஞ்சுக்கலன்னா நீங்க படத்திலேயோ போட்டோலயோ பேர்லயோ போட்டு இயேசு தெரியல, அனுபவிக்கணும். பிள்ளைங்க, நான் கஷ்டத்துல இருந்தேன், ஏசப்பா எனக்கு செஞ்சாருன்னு நீங்க மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கும்போது உன் பிள்ளை கேட்டுட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அது அந்த பிள்ளை உலகத்துல வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, எனக்கு பிரச்சனை வரும்போது இயேசுவை தான் தேடணும். அதை யார் கற்றுக் கொடுப்பா? தாயாருக்கு. நீங்க இன்னைக்கு பயம் இல்லை, ஏற்ற நேரத்தில் செய்யணும். நம்ம ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும், பயப்படணும். நீ கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. கிராஸை பார்த்தில்ல, அவர் வார்த்தைக்கு நடுங்குகிறவர்கள் உலகத்தில் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. நீ உலகத்தில் இருக்கவங்களை பயந்துட்டு கர்த்தரை அசட்டை பண்ணினா, கர்த்தர் அப்புறம் பார்த்துக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த ஞானம் என்ன பண்ணுமா? நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் யார்? ஆத்துமா நமக்கு தெரிஞ்சது சோத்த ஆத்துமா தான். ஆத்துமா என்பது நம்ம விசுவாசிகளை ஒருத்தர் போய் சபைக்கு கொண்டு போகணும், கொண்டு வரணும், இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும். அது இல்ல, அது பிரதான காரியம், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா உன் கூட இருக்க உறவுகளோடு அன்பு இருக்கணும். முதல் சொந்த சகோதரன் சகோதரி என்ன தீங்கு அவர்கள் செய்தாலும் சரி, நீ இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுமே. நீங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க உங்ககிட்ட இருந்து அவங்க தீங்கு வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. நீங்க அன்பு மட்டுமே விதிக்கணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. உங்களை தேடி யாராவது பேச வராங்க, உன்னை தேடி தஞ்சம் அடைய வர்றாங்கன்னா, உதவி கேட்க வராங்கன்னா, உங்ககிட்ட தஞ்சம் அடைய வராங்கன்னா, அவர்கள் எதிரியா இருந்தாலும் அன்பு காட்டுவது தான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அவர்கள் அன்பினால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவ மதம் எப்படி இந்தியாவில் எப்படியோ பயங்கரமா இருந்த மூட நம்பிக்கை விக்கிரக கோட்டையில் மத்தியில் எப்படி கிறிஸ்துவ மதம் உள்ள வந்ததுன்னா, கிறிஸ்துவம் வந்து இயேசுன்னு சொல்லி அவங்க பிரதிபலிக்கல. அவங்க வந்து உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, ஃபாரினர்ஸ். படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்க அநேக ஸ்கூல் வந்து அப்போ கட்டின மிஷினரி ஸ்கூல். அனாதை குழந்தைங்களுக்கு அடைக்கலம் பண்ணாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவம் வரலன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியாது? பெண்கள் மேலாடையே போட்டிருக்க முடியாது. அதற்கு யுத்தம் பண்ணது நம்ம கிறிஸ்துவர்கள். பெரிய பெரிய மூட நம்பிக்கை இவைகள் எல்லாம் மாற்றினது என்னன்னா, இதெல்லாம் இயேசு வெளிப்படுத்திக்கல. ஒருத்தருக்கு நன்மை செய்யும் பொழுது இவர்கள் யார் எனக்கு நன்மை செய்யறான்னு பார்க்கும்போது அவர்கள் வணங்குற கடவுள் வந்து விசேஷமானவர். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இன்னொருத்தரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க உதவி செய்யணும், மற்றவங்களை நேசிக்கணும், அன்பு காட்டணும். இது நமக்குள்ள இருக்கா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஞானமானது என்ன பண்ணுன்னா, பிசாசோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை பேர் பிசாசோடு யுத்தம் பண்றீங்க? பயந்து ஓடுவீங்க. ஒரு மந்திரவாதியை பார்த்தா போதும், வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், பிசாசு நெருக்கம் வந்தால் உடனே பயம் வந்துடும். பிசாசு விடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. எந்த நேரத்தில் ஜெபிக்கலாம்? ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம பிசாசுனா பல்லு காட்டின்லாம் வராது. உன் மனைவி ரூபத்தில் வரும், பிள்ளை ரூபத்தில் வரும், அக்கம் பக்கத்தில் வரும், கடங்கார் மூலமா வரும், ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்க வரும். நம்ம உலகத்தின்படி யோசிச்சோன்னா அது கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவார். தேவனுக்கு பயந்து என்ன செய்யலாம்? ஐயோ, என் கணவன் குடிச்சிட்டு வர்றான், வேலைக்கு போலாம், அவன்கிட்ட சண்டை போடுறதை நிறுத்திட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. கணவனுக்கு வேற ஒருத்தர் தொடர்பு இருக்கு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. என்ன நேசிக்க மாட்டேற, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. தானாய் கர்த்தர் கொண்டு வருவார். இது கர்த்தர் கொடுக்குற ஞானம். அவன் பேச, நீ பேச, ஒன்றுல நாக்க போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க, அடிக்க. இன்னைக்கெல்லாம் கணவன் அடிக்கிறத காட்டிலும் மனைவி அடிக்கிறது தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு கேட்டா, போதையில் அடி வாங்குறதே தெரியாது பாஸ்டர் அவருக்கு. போட்டு விளையாச்சிடுவேன், அடுத்த நாள் சொல்லுவார் இங்கெல்லாம் வீங்கி இருக்கு. நான் சொல்லுவேன், நீ எங்கேயோ உழுந்து எரிச்சு வந்திருப்பேன். ஆனா வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? உன் கணவன் தப்பே செஞ்சாலும் அவனை எதிர்த்து பேசக்கூடாது. தேவனுக்கு பயப்படுறது இல்லை. என் அன்பு ஜனமே, நீதியாய் வாழும்போது பிசாசை முறியடிக்க முடியும். ஐயோ, உன் பிள்ளைகிட்ட பிரச்சனை வரும்போது பிள்ளைன்னு பார்க்காத, பிள்ளைய பிசாசு தோன்றான்.
உன் நண்பன் உன் உறவினர் கிட்டத்துல பிரச்சனை வருது, வெறுப்பு வருதுன்னா உன் நண்பன் கிட்ட இல்ல, பிசாசு உன் நண்பன் உனக்கு விரோதியா மாத்திட்டான். நீ அதை பார்த்தினா உன் நண்பனை மீண்டும் சம்பாரிச்சிக்க முடியும். அல்லேலூயா. இல்ல உன் உறவுகளை மீண்டும் சம்பாரிச்சிக்க முடியும். இல்ல நண்பனையும் பிள்ளையும் பிசாசா நீ பார்த்தினா கடைசி வரையும் அவங்களை என்ன பண்ண முடியாது, பிசாசை தான் பார்க்க. உனக்கு சமாதானம் போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்மளுக்கு இருக்க சந்தோஷம் கர்த்தர் எங்க வச்சிருக்கேன்னா உன்னை சூழ்ந்து இருக்க குடும்பத்துல தான். இன்னைக்கு நம்மலாம் சிரிக்கிறது இல்லைங்க. தனித்தனியாக ஒரு ரூமில் இருக்குது, 2 ரூமு, ஆளுக்கு ஒன்று மொபைல்லையும் டிவியும் உட்காந்து பார்த்துன்னு இருக்கு, கையில் ஒன்று. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அடிச்சுன்னு உடச்சின்னு பேசிக்கிட்டு அந்த வீடே சந்தோஷமாக இருக்கும், இருதயம் தானாக சந்தோஷமாக இருக்கும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. யார் யாருக்கு சொந்த வீடு இல்லையோ நீ கர்த்தருக்கு பயப்படலைன்னு அர்த்தம். நான் பாஸ்டர் எனக்கு வீடு இல்லாததுக்கு கர்த்தருக்கு பயப்படலன்னு அர்த்தம். நம்ம திட்டமிட மாட்டோம். இன்னைக்கு வீடு வாங்கணும் திட்டமிட, எந்தெந்த குடும்பம் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் திட்டமிடுறது இருக்காது. ஒரு உபத்திரம் வரும்போது அடுத்ததை யோசிப்போம். நான் வீடு வாங்கணும்னு சின்ன வீட்டில் இருக்கும்போது வீடு வாங்கணும், வருமானம் இல்லாத டைம்லேயே வீடு வாங்கணும்னு யோசிக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் சொல்லியிருக்கா நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் சத்தமா சொல்லுங்களேன் சொந்தமாக்குவேன். ஆனால் நம்ம என்னால் எனக்கு என்ன வருமானம், வாடகையை கட்டாமல் எனக்கு என்ன வீடு கிடைக்கும்? யாராவது ஒரு பிள்ளைங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போட்டிருக்குமா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்களா? ட்ரை பண்ண மாட்டா. அதெல்லாம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வசனம் சொல்லுதுங்க, இந்த உலகத்தை நீ சுதந்திரத்துக் கொள்வாய் என்று. ஆனால் நம்ம கேட்கறதில்ல. என்னன்னா பயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா நான் எப்படியா சொந்த வீடு வாங்குவேன், நான் சொந்த காலில் நிற்பேன், நான் கார் வாங்குவேன், ஒரு ஆமேன் சொல்லுவேன். நான் நல்ல மோட்டர் பைக் வாங்குவேன், ஒரு ஆமேன் சொல்லுவேன். நான் நல்ல 4 பட்ட செயின் வாங்குவேன், ஒரு ஆமேன் சொல்லுவேன். செயின் வாங்குறது, வீட்டில் பொருள் சேர்க்கறதெல்லாம் அது தேவன் சொல்ற திட்டம். நீ வைக்கிறது, அடமானம் வைக்கிறது தேவ திட்டம் அல்ல. நீ தேவனுக்கு பயப்படலன்னு அர்த்தம். அடமானம் வைக்கிறது தேவனுக்கு பயப்படலன்னு அர்த்தம். தேவனுக்கு பயந்தினா ஒரு பொருளை சேர்க்க தான் செய்வேன். ஏன்னா கர்த்தர் உன்னை ராஜாவா ராணியா தான் வைத்திருக்க, ஒரு ஆமேன் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ எனக்கு கடன் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்போ தேவன் சொல்றார் திட்டமிடுவதற்கு ஞானம் வேணும். சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவன் அழகாய் திட்டமிட்டான். ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் அழகாய் திட்டமிட்டான். தன் தேசத்தின் மக்களை திட்டமிட்டு வழி நடத்தினான். சாலமோன் வழி நடத்தும் பொழுது அவனுக்கு ஒரு உபத்திரம் அந்த அளவுக்கு வரல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு படிப்பு இல்லை பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது, பேச தெரியாது, ஒரு குடும்பம் நடத்த தெரியாது, ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறது மட்டும் நீ தெரிய ஆரம்பிச்சா போதும், கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த. அல்லேலூயா.